தழைக்க, தமிழ்நாடு செழிக்க, தமிழர் தலை நிமிர, தமிழ் தேசியம் படைப்போம் வார. இமயத்தை வென்ற தமிழன், இமை கடலை ஆண்ட தமிழன் மீண்டும் சரித்திரம் படைக்க வேண்டும் என்பதற்காக, இனத்தின் மீட்சிக்காக 8 திசையும் பகைமையை வென்று முடிக்க வருகிறார்கள் எம் தோழர்கள். மரத்து மேல உச்சிக்கல அம்மாடி அலமரம், மரத்து மேல வீரத்தை சொன்னோமா இல்லையா, இசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்கட்கும் இங்குற்ற நரிகளாம் தொல்லையா. முழங்கியடடா மானத்தின் வல்லமை உன் பகை உடைக்கும், அட நெஞ்சில் தமிழ் வீரம் பொங்க நில்லடா நிமிர்ந்த வரலாறு கிடைக்கும். மண்ணுக்கு விடுதலை வேண்டி புறப்பட்டவர்கள் மத்தியில் மனிதனுக்கு விடுதலை வேண்டி புறப்பட்டவர்கள் மார்க்சும் அம்பேத்கரும் பெரியாரும் அவர்கள். அப்படிப்பட்ட பேரின பெருமகன், சீராயிரம் கூடிய செந்தமிழ் மரபினன், தேராயிரம் பூட்டிய திருவன வந்தவன்தான் எங்களின் கரிகால சோழன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். புலிகளின் தாகம் பிரபாகரன் பெற சொன்னா எதிரிகள் கொள்ள நடுவோம், பல புலிகள் காத்திருக்குது ஒரு நாள் திருப்பி தருவனாக, குறி வச்சா எனத பாதை திருப்பி அதிக நேரத்தில் அதிக ஒருத்த தலையும் மிஞ்சாதே தமிழ்நாடு. எப்படி மறக்கும் புலி கடித்தா ஆடினை ஆயிரம் பாடினை ஆயிரம் ஆர்ப்புரையார்த்தனை விடுதலை பாயிரம், அசைத்ததா பகைவரை ஊன்றனின் வாயிரம். தமிழா அட தமிழா நீ அழன்றல் அரிமா நடையிடு வினை முடி, அதுதான் செந்தமிழ் தாயுரம். ஆரிய பார்ப்பனம் திருந்தினான் என்றே ஆணுர குறைத்தனர், அவன் குணம் ஒன்றே அவனுடைய கூணூலும் முறைத்தரும் நன்றே. தமிழ்நாட்டு அரசியல் எத்தனை வந்தாலும் மக்களுக்காக நீ போந்தா, இனியே கொண்டா உனக்கொண்டா பேச்சில நெருப்பு பறக்கொண்டா. இது வெறும் ஒன்றியம்தான், பிரிச்சு கொடுத்தா ரொம்ப நன்றியம்டா. இது வெறும் இந்த மாநிலத்தை அரசியல் படுத்த வேண்டும், அதிகாரத்தை மீட்டிட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காந்தல் விழா ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காந்தல் விழாவோடு அந்த கருத்துக்களுக்கு ஆழமான சொந்தக்காரர்கள் என்ற காரணத்திற்காக தான் அவர்கள் சகோதரர் பாக்கர் அவர் இருப்பார். மீனவர் பிரச்சனை இது மூலமாகவும் நீங்க சிந்திக்கலாம் அப்படின்ற ஒரு மிக அருமையான, நானும் இளவரசன் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இது பெரிய பெரிய நட்சத்திர கலை விழாக்கள்லாம் நடக்குது, அதுக்கு இணையானதாக தான் இருக்கு. அவ்வளவு சிறப்பா பண்ணாங்க. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மிக நெருக்கம், என் மனதிலிருந்து நேரடியான அன்பும் வணக்கமும். தமிழ் ஈழம் வெல்கவே!